ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். நம்முடைய இருதயத்திலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு தான் நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குமானால் நாமும் மற்றவர்களை அதிகமாய் நேசிப்போம். தேவ அன்பு தான் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. மனிதருடைய அன்பை நாம் தேடி ஓடுவோமானால் அது நம்மளை வெட்கப்படுத்திவிடும். எனவே தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எவ்வளோ பெரிய கிருபை! ஏனென்றால் வசனம், நான் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்கள். ஒருவேளை நல்லவனுக்காக அந்த 7ஆம் வசனம் கூட பார்க்கலாம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணைவான். ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாம், நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படியாக கர்த்தர் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நமக்கு செய்த காரியம் என்ன என்றால், நமக்காக அவர் மரித்தார், நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பு தான் 9ஆம் வசனம் பார்க்கும்போது நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எப்படி என்றால், நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவரால் தான் நமக்கு ரட்சிப்போம். அந்த அன்பின் நிமித்தம்தான் அவர் தாழ பூமியில் இறங்கி வந்தார். எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் கிறிஸ்து மரித்தார். அந்த அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கும். அது பரிசுத்த ஆவியினாலே தான் அந்த அன்பு நம்மளே ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக நமக்கு தேவன் மூலம் கிடைத்த இந்த ஸ்லாக்கியம், அதாவது ரட்சிப்பு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ அன்பு நம்மை தேடி வந்த அன்பாக இருந்தது. கடைசி வசனம் கூட 21ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நமக்கு கிடைத்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, நித்திய ஜீவன், இது எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தார். 19ஆம் வசனம் கூட பார்க்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நாம் நீதிமான் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் நம்மளுக்கு கிடையாது. அந்த நம்மை தேடி வந்த அந்த தேவ அன்பு, நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அவருடைய அன்பு தான் நம்மளுடைய இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும். அந்த அன்பு நமக்கு இருக்குமானால் நாமும் அவரை அதிகமாய் நேசிப்போம். அவரை துக்கப்படுத்த மாட்டோம். நம்ம அவரிடத்தில் அதிக நேரம் செலவு பண்ணுவோம். மனிதனோடு பேசுவதை குறைத்துவிட்டு தேவனோடு அதிக நேரம் பேசும்போது அந்த அன்பு நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை கூட நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. யாரும் நம்மளுக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யவே மாட்டாங்க. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்தில் அனுப்பி இவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு, தேவ அன்பு தான். நம்ம வேறு மனுஷருடைய அன்பு நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். அந்த 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் பார்க்கும்போது தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர்! இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம சொந்தமாக்கி கொண்டதுக்காக, கிறிஸ்து
கிறிஸ்துவை நமக்கு சொந்தமாக்கி கொண்டதுக்காக நாம் அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தோம். எத்தனையோ பேர் இந்த லெந்து நாட்களில், லென்டன் சீசனில், லென்டன் டேஸில் அதை இதை செய்யக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், சொல்லி அனுசரிக்கிறார்கள். அது அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் நாம் கர்த்தருடைய அன்பை தினமும் கல்வாரியில் அவர் செய்த அந்த ஒப்பற்ற தியாகத்தை, ஒப்பற்ற அன்பை நாம் தினந்தோறும் நம்மளுடைய இருதயங்களிலே சிந்தித்து அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். வாக்கு தத்தங்களை என்னில் நிறைவேற்றுகிறீர், தவறாமல் என்னில் உமது கிருபையை காட்டுகிறீர். தேவாவும் மாறா அன்பு அளவற்றது, தேவிய அன்பு என்னில் பொங்கிடுதே. தேவாவும் மாறா அன்பு அளவற்றது, தேவிய அன்பு என்னில் பொங்கிடுதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் ஆண்டவரே தியானிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, நீர் நாங்கள் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனுக்கு நாங்களும் திரும்ப அன்பை செலுத்தி ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே எங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தேறெடுக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானை குறித்து பேதுருவினிடம் கூறினார். யோவான் 21 அதிகாரம் வசனம் 22. இன்றைய கேள்வி, எத்தனை சீஷர்கள் மேல் வீட்டறையிலே கூடியிருந்து செபித்தார்கள்? எத்தனை சீஷர்கள் மேல் வீட்டறையிலே கூடி செபித்தார்கள்?